ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கோடை காலம் வந்துட்டாவே சரும பிரச்சனைகள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்குங்க. இந்த சரும பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்க்கிறது, இதுக்கு வீட்டிலிருந்து என்னென்ன வீட்டு வைத்தியம் பண்ணால் இந்த சரும பிரச்சனைகள்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்துக்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரும பிரச்சனைகள்னு சொல்லக்கூடிய வறட்சி, முகப்பரு, அரிப்பு மற்றும் அலர்ஜி போன்ற நிறைய வடிவங்களில் நமக்கு சரும பிரச்சனை வரக்கூடியதாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹார்மோன் மாற்றங்கள், சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய மாசு மற்றும் முறையற்ற சரும பராமரிப்பு, இதனால தான் சரும பிரச்சனைகள்லாம் வரக்கூடியதாக இருக்குங்க. தினசரி நம்ம சுத்தப்படுத்துதல், சன்ஸ்க்ரீம் அந்த மாதிரி பயன்படுத்திட்டு வந்தோம்னாலும், ஈரப்பதம் மற்றும் க்ரீம்கள் இது மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைக்கலாம். வறண்ட சருமத்திற்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வறண்ட சருமம் பார்த்தீங்கன்னா பொலிவிலேருந்து அரிப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆலிவ் எண்ணெய் அல்லது நல்ல ஈரப்பதம் மூட்டக்கூடிய மாய்ஸ்சரைசர் பயன்படுத்திட்டு வந்தோம்னா வறண்ட சருமத்தை குறைக்கலாம். வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா கடும் வெயிலினால் முக சுருக்கம் மட்டும் இல்லைங்க, உடல் முழுவதுமே நிறைய அரிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால நம்ம முன்னெச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. நம்மளோட சரும பராமரிப்புக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரும பிரச்சனையிலேருந்து நம்ம உடம்பை பாதுகாக்கலாம். என்னென்னலாம் பண்ணணும்னா சரும பிரச்சனை வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் நம்ம உடம்புல அதிகமாக வியர்வை ஏற்படக்கூடியதாக இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக வெளியில் போயிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல அதிகமாக வியர்வை வரும். அதனால் அழுக்கு நிறைய சேரும். நிறைய பாக்டீரியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலையே தங்கிடும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா pH சமநிலையாக இருக்கக்கூடிய சோப்பு பயன்படுத்தணும். அந்த சோப்பை பயன்படுத்தி குளிச்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் வராது. தினமும் இந்த வெயில் டைமில், அதாவது கோடை டைமில் மட்டும் தினமும் 2 முறை குளிச்சுட்டு வந்தோம்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வியர்வை அதிகமாகும் போதெல்லாம் முகத்தை அடிக்கடி கழுவிக்கோங்க. நல்ல ஒரு ஏற்ற உடையாக இந்த வெயில் காலத்துக்கு நம்ம பயன்படுத்தணும். அது மட்டும் இந்த ரேஷஸ் வர மாதிரி இருக்க உடையெல்லாம் அணியக்கூடாதுங்க. உராய்வு ஏற்படாத வகையில் பருத்தி, கைத்தறி மற்றும் ஈரத்தை உறிஞ்சக்கூடிய துணிகள்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசாகவும் சுவாசிக்கக்கூடிய துணிகளையும் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்பை ஒட்டி இருக்கக்கூடிய இறுக்கமான துணிகள்லாம் நம்ம போடுறத பயன்படுத்துகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டோம்னா இந்த சரும பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் நம்மளை பாதுகாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதிக தண்ணி நம்ம இந்த டைமில் குடிக்கணுங்க. வெயில் காலம் நார்மலாகவே நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். இந்த வெயில் டைமில், கோடை டைமில் என்னென்னு பார்த்தோன்னா அதிக தண்ணி குடிக்கணும். இல்லைன்னா நம்ம உடம்பு ரொம்ப வறண்டு போயிடும். வறட்சி ஏற்படக்கூடிய நிலைமைக்கு நம்ம உடம்பை கொண்டு போய் விட்டுறாதீங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்தில் தான் உடலில் நீர் சத்து அதிகமாக இருக்கணுங்க. அப்பப்போது நம்ம தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுடைய சரும பராமரிப்பு, அதாவது அரிப்பு மற்றும் தடிப்புகள் இது மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர், ட்ரைஸனுக்கு மாய்ஸ்சரைசர் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஃபேஸ் நல்லாயிருக்கும். எப்படின்னு பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் வாசனையாக இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் நம்ம பயன்படுத்தலாம். குளிச்சுட்டு நம்ம மாய்ஸ்சரைசரை பயன்படுத்திக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா மாய்ஸ்சரைசர்கள், அதாவது நான் கோமிடோஜெனிக் என்ற குறிப்பிட்ட மாய்ஸ்சரைசர்லாம் இருக்குங்க. அதை பயன்படுத்தணும்னா பக்க விளைவுகள் எதுவும் வராது. பிராண்டட் கம்பெனியாக இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் நம்மளுடைய சரும பிரச்சனைகளை கொஞ்சம் தடுக்கலாம். பவுடர், அடுத்தது பவுடர் பார்த்திங்கன்னா முகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பவுடர் குளிச்சுட்டு நம்ம வந்ததுக்கப்புறம் உடம்பு முழுக்க பயன்படுத்திக்கலாம். அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வியர்வையை உறிஞ்சக்கூடியதாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அரிப்பு பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். அரிப்பு ஏற்படும் இடங்களில் கட்டாயம் இந்த பவுடரை கொஞ்சம் பயன்படுத்திக்கணும். ஈரப்பதத்தை கொடுத்து உராய்வு ஏற்படாமல் இந்த பவுடர் தடுக்குமாங்க. இயற்கையாகவே நம்மளோட குளிர்ந்த நீரில் குளிச்சோமாவே நம்ம கொஞ்சம் நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை குறைச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா சூடான நீர் பார்த்திங்கன்னா சருமத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய்களை முற்றிலுமாக நீக்கிடுங்க. இதனால் கட்டாயம் அரிப்பு வரும். சுடுநீர் மற்றும் கடுமையான சோப்பு இந்த மாதிரிலாம் பயன்படுத்துறதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா குளிர்ந்த நீரில் குளிச்சுக்கோங்க. சுடுதண்ணியில் குளிக்க வேண்டாம். கடுமையான சோப்பை பயன்படுத்த வேண்டாம். சாஃப்டாக இருக்கக்கூடிய சோப்பை பயன்படுத்தினா சரும பிரச்சனைகளை குறைக்கலாம்.
கோடை காலத்தில் ரசாயனம் சார்ந்த பொருட்களை முகத்திற்கு பயன்படுத்தாதீங்க. அதாவது சோப்புகள், முகத்திற்கு பயன்படும் அழகு பொருட்கள், பவுட்ரு, மாய்ஸ்சரைசர், டோனர், கிளைன்சர் ஆகியவற்றை ரசாயனம் எவ்வளவு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு இந்த டைமில் பயன்படுத்துறதுனால ஃபேஸில் வந்து அதிகமாக ஆயில் வரக்கூடியதாக இருக்குங்க. இதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சரும பிரச்சனை ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வெளியில் காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சுத்தமான காற்று இது மாதிரி இருக்கக்கூடிய இடமா இருக்கணும். அது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமாக அரிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகள் உங்களுக்கு இருக்குன்னா அப்போ வந்து ஆன்டி ஏஜிங் சோப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. க்ரீமு, சோப்பு, பவுட்ரு இது மாதிரியெல்லாம் இருக்கும். அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக தொடை மற்றும் அக்குள் போன்ற பகுதிகளில் இந்த ஆன்டி ஏஜிங் பவுட்ரு, சோப்பாக இருக்கட்டும் அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை உங்கள் சருமத்தில் அரிப்பு ஏற்பட்டு அது தீவிரமாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கோங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய உடம்புல ஏற்படக்கூடிய அரிப்பு பிரச்சனைகளை முற்றிலுமாக குறைக்க முடியும். குறிப்பாக சொல்லப்போனால் சரும அலர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய சருமத்தினுடைய வெளிப்புற அடுக்கில் பார்த்திங்கன்னா போதுமான ஈரப்பதம் இல்லாத காரணத்தினாலேயே நமக்கு சருமம் பார்த்திங்கன்னா வறட்சியாக ஏற்படுற நிலைமை ஏற்பட்டுருதுங்க. உடலில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் பார்த்திங்கன்னா சருமத்தில் அதிகமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரப்பதம் சரும பிரச்சனைகளில் குறைவாக இருந்துச்சுன்னா தோல் அரிப்பு, இறுக்கம், தோல் இழுப்பது போன்ற உணர்வு, வெள்ளை செதில்கள், வெள்ளையாக செதில் மாதிரி வரும் பாருங்கள், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக ஏற்படும். இது மாதிரிலாம் இருந்தால் டாக்டரை உடனே பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொடுக்கணும். நீர் ஆகாரங்கள்லாம் அதிகமாக எடுத்துக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் பழங்களில் தண்ணி பழம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது வெள்ளரிக்காய், தர்பூசணி, காய்கறிகளில் சொரக்காய், பூசணிக்காய் இது மாதிரியெல்லாம் சாப்பிட்ணும். பாதாம், வால்நட்டு, பால், கீரை இது மாதிரி உடலுக்கு நீர் சத்து தரக்கூடிய உணவுப் பொருட்களும் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களும் சாப்பிட்டோம்னாவே சரும பிரச்சனைகளை படிப்படியாக குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதிக சர்க்கரை, உப்பு, பதப்படுத்தப்பட்ட உணவு, பேக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவு, காஃபி, குளிர்பானங்கள் இது மாதிரியெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த டைமில். இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல் அலர்ஜியை அதிகமாக ஏற்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. வெந்நீரில் குளிப்பதை தவிர்த்துக்கோங்க. அதாவது சுடுதண்ணில் குளிக்கிறத முற்றிலுமாக குறைச்சிக்கோங்க. நைட்டு தூங்கும்போது சருமத்திற்கு ஏதாவது எண்ணெய், மாய்ஸ்சரைசர் இது மாதிரி பயன்படுத்திக்கோங்க. பகலில் வெளியில் செல்லும் போதும் சரி, எங்கேயாவது நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது சரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா செயற்கை ரசாயனங்கள் நிறைந்த அழகு தயாரிப்பு பொருட்களை தவிர்த்துவது மிக மிக நல்லது. மிகவும் மோசமான நிலையில் சருமம் இருந்தாலோ அல்லது சருமத்தின் தொற்றுகள் ஏற்பட்டாலோ கண்டிப்பாக நம்ம டாக்டர்கிட்ட பரிந்துரை செய்வது மிக மிக நல்லதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா சரும பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தாவே உடனடியாக டாக்டர்கிட்ட பரிந்துரை செஞ்சு அவர் கொடுக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டு வந்தானுமாவே நம்மளுடைய அரிப்பு பிரச்சனை, சரும பிரச்சனைக்கு முற்றிலுமாக தீர்வு கிடைக்கும். சரும பிரச்சனைகளை குறிப்பாக பெண்கள் எப்பெல்லாம் வந்துட்டு எதிர்கொள்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் வந்து சமநிலையாக இல்லாமல் இருக்கும்போது, கர்ப்பகால டைமில், மாதவிடாய் டைமில் இது மாதிரி டைமெல்லாம் பெண்கள் வந்து தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டி இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா பெண்கள் வந்து எதிர்கொள்ளும் மற்றொரு பொதுவான ஆபத்தான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா தோல் பிரச்சனை தாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களோட சருமம் பொதுவாகவே உணர்திறன் வாய்ந்ததாக இருக்குங்க. சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு அதிகமாக பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சன்ஃப்ரன் பிரச்சனையை எதிர்கொள்ள நிறைய சன்ஸ்க்ரீமை பயன்படுத்திட்டு வந்தோம்னா, அதாவது டாக்டரோட ஆலோசனைப்படி பயன்படுத்திட்டு வந்தோம்னா இந்த சரும பிரச்சனைகளை படிப்படியாக குறைக்கலாம். வெயில் காலத்தில் லேசான சோப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. குளிர்ச்சியான நீரை வந்து குளிப்பது நல்லது. மாய்ஸ்சரைசர் பயன்படுத்திக்கோங்க. ஃப்ரூட்ஸு, நட்ஸு இது மாதிரி பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடம்புல ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகளை படிப்படியாக குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஆயில் சம்மந்தமான உணவுகள் இது மாதிரி எண்ணெய் பசை அதிகமாக இருக்கக்கூடிய உணவு பழக்கங்கள்லாம் எடுத்துக்காதீங்க. ஃப்ரூட்ஸை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நிறைய குடிங்க. இந்த டைமுக்கு நம்ம உடம்புக்கு அதிகமாக நீர் சத்து தேவைப்படுறதுனால தண்ணி அதிகமாக குடிப்பது மிக மிக உடம்புக்கு நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில்
சரும பிரச்சனைகளுக்கு என்னென்னலாம் தீர்வு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.